பாம்புன்னா பயம் இல்ல. பயம் இல்ல. என்ன விட பெரிய ஆட்டங்க. சரி போலாமா? போவோமா? புறப்படு. மேன்மையுள்ள மாயவன் புறவையோட்ட இடிப்பது போல அச்சுனே சமர்கலம் புறப்பட்டாரே. ஒரு மகாவீரனை போல் தேர்வு வந்திருக்கிறார். அர்ஜுனா விட மாட்டேன். கற்பகம் வந்த மேரி பேசுறா ஊமை நடக்காதா? என்னுடைய ஆசனத்தினால் உன் சிரத்தை துண்டிக்க போகிறேன்.
அர்ஜுனன் சிரத்தை அறுக்கிறேன். அதனால அர்ஜுனனை கொல்வது நிச்சயம். ஆமா. ஆனா அவனிடத்துல சில வார்த்தைகளை பேச ஆசைப்படுறேன். அதே அர்ஜுனா, நீ ஒரு வீரனாடா. 16வது நாள் யுத்தத்துல வீரதோடனை கொன்னீங்களே, இதுதான் உங்க வீரமா? இதுதான் உங்க வீரமா? 13 யுத்தத்திலே என் மகனாகிய பால அபிமன்யு பத்மயுக படை கட்டி மார்கை மார்வாயி கொன்றாயே, அது வீரமடா? பூம்பால கட்டவனே. அடே அர்ஜுனா, ஆய துணை கொண்டு நீ வீரனை போல் பேசுறாயே. பாலா சமநிலை பத்தினி கொண்டு வந்து அகமானம் செய்தமே, அப்ப கைகட்டி அனைவரும் வேடிக்கை பாத்தீங்களா? அப்ப எங்கடா போச்சு உன் வீரம்? அறிவற்றவளே, ஒரு பெண் என்று பாராமை மங்கைய மயிர் பிடித்து மானப்பாக செய்வதெல்லாம் வீரமா? என்னை போல் ஒரு சத்திரத்திலே வீரரை காட்ட வேண்டும். எங்கள் அண்ணனாகிய தர்மர் பொறும் என்ற வார்த்தை சொல்லவில்லை என்றார். ஏண்டா பேடி பயல, வீரத்தை பத்தி நீ பேசுறாயா? ஏய், எங்குலத்தை பத்தி இழிவுபடுத்தி நீ பேசுவது தகுதி அல்ல. கர்ணா, நான் ஒரு சத்திர குலத்திலே பிறந்தவன், நீ இழிகுலத்தான், ஈழஜாதி, ஒரு தேர்ப்பாகலுக்கு மனிதன். என்னிடத்தில் யுத்தம் செய்வது என்ன நியாயம்? அதே அர்ஜுனா, கர்ணா. என்னையா குலதட்டவன் பேசுற? ஆமா, கேளடா கேள். கிடையாது. கேளு. ஆமா. ஜாதியில் வேறு கிடையாது. வேறொன்றுமில்லை. ஆ. ஆண் பெண் ஆண் பெண் இட்டார் பெரியோர் இட்டாதவன் இழிகுலத்தோர். இட்டார் பெரியோர் இடாதவன் இழிகுலத்தான். அந்த வகையில பார்த்தா நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி. நான் நாயே. மாமா, கர்ணன் சொல்வதை பார்த்தாயா? அவன் மேல் ஜாதியா, நான் கீழ் ஜாதியா? நான் தெரிந்தவை, நீ தெரியாதவை. நான் புரிந்தவை, நீ புரியாதவன். நான் நகையா. அவன் தெரிந்தவனா, நான் தெரியாதவனா? அவன் புரிந்தவனா, நான் புரியாதவனா? என்ன மாமா நியாயம்? அவனுக்கு சாக போறேன்னு அவனுக்கே தெரிஞ்சுச்சுன்னு அவன் சொல்றான்பா. ஒண்ணும் இல்லப்பா, அவனுக்கு கறி குழம்பு செய்ய தெரியுமா? உனக்கு செய்ய தெரியாது. சண்டையில சிங்காரம் என்ன? வீரபெருமாள் சொல்ல பார்ப்போம். இப்படி போடு. ஆதிசேனா, ஆதிசேனா, அரசே, உன் நெட்டிக நாள் பகைமை ஒரே ஆஸ்திரத்தினா எங்க போனாலும் விடக்கூடாது. தெரிஞ்சு போடுறாங்க. ஐயப்பால் உண்ட வீட்டுக்கு பாதகன் நினைக்காத